எங்கடா அது ஒன்றுமே காணல. அடா பையல இதா. ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். எந்த ஓர்டோ இல்லை தெரியலையா? சிவசங்கரா. ஓம் சிவம். இல்லை சொல்லி தான் விட்டேன். ஓடுது ரெட் லைட் வருதுண்ணா. ஓம் சிவம். இன்றைய காலகட்டத்தில் பூமியில் இடைவெளி குறைந்து வருவதால் பிறந்த மாணவிகள் ஆத்மாவை நிறைவடை செய்வதற்கு இறைவன் கூறும் புதிய அறிவுரை. நன்கு அறியுங்கள் அரசுத்துறையை. அரசுத்துறை அதாவது ஒரு மாணவி பிள்ளைகளுக்கு 6 வகுப்பில் இருந்து தான் படிக்கும் பிள்ளைகள் எழுத்து பிழைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ஊக்கம் தொடரும். அந்த வகையில் 6ஆம் வகுப்பில் இருந்தே மாணவிகளுக்கு அரசு கொடுக்கும் நம்பிக்கை உணர்வு என்னவென்றால், நீங்கள் நன்றாக படித்து மார்க் எடுத்தவர்களுக்கு அரசு உதவி எந்த சிபார்சும் இல்லாமல் எந்த செலவும் இல்லாமல் உங்களுக்கு தரப்படும், அரசு வேலைவாய்ப்பு தரப்படும் என்று அறிவுரைக்கு கூறுவதுடனே ஆதாரத்தை போன்று ஒரு நம்பிக்கை ஐடிங் கார்டு ஒன்று தந்துவிட வேண்டும். அனைத்து மாணவிகளுக்கும் தந்துவிட வேண்டும். இந்த வழியில் அவர் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் உங்கள் அரசு வேலை தரப்படும், தந்துவிட வேண்டும். அதே போன்று இதில் குழப்பங்கள் வரக்கூடாது. அதாவது மார்க் லிஸ்ட்டை மாற்றி அமைப்பதோ இல்லை வேறு ஏதோ பிழைகளை செய்வதோ, அது போன்ற பிழைகள் ஐடிங் கார்டில் பிழைகள் செய்வதோ, இது போன்ற ஏதாவது ஒரு பிழைகள் செய்தவருக்கு கடுமையான அரசு தண்டனை தரப்படும் என்று அறிவிக்க தர வேண்டும். எவ்வாறு என்றால், உங்கள் தவறு செய்தவர்கள் அவர்களுடைய சொத்துக்களை ஜப்தி செய்து மாணவிகள் உதவிக்காக செலவழிக்கப்படும் என்றும், அவர்களுக்கு எந்த சிபார்சும் இல்லாமல் கடுமையான சிறை தண்டனை கிடைக்கும் என்று அறிவுரை கூட வேண்டும். இதுவே இறைவன் தீர்ப்பாகும். ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம்.